ரிச்சிராஜா வந்து இதை மதத்தை எடுத்து பேசுறாரு. இது வந்து ஹிந்து விரோதமானது, இந்துக்களின் நம்பிக்கையை புண்படுத்தக்கூடியது. ஹிஜாப்புக்கு நீங்க இது பண்றீங்கல்ல, ஆதரவு தெரிவிக்கிறீங்கல்ல, ஹிஜாபுக்கும் ஆதரவு தெரியக்கூடாது, ஹிஜாபை அலோவ் பண்ணக்கூடாது இவங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஆர்குமெண்ட் கரெக்டு தான். இதை வைக்கலன்னா அதையும் வைக்காதுன்னு தான் சொல்லணும். சாதியவாதம் ஆபத்து இல்லை, மதவாதம் ஆபத்து அப்படின்றது ரொம்ப ரொம்ப தவறான வாதம். ரெண்டுமே ஆபத்தானது தான். அஃப்கோர்ஸ் மதவெறி ரொம்ப கூடுதலான ஆபத்தானது. மறுபடியும் நான் சொல்ல வர ஒரு பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்க மறுக்கிறீங்க. அதாவது கிளாஸ் ரூமுக்குள்ளே எந்த அளவுக்கு அலோவ் பண்ணலாம், அலோவ் பண்ணக்கூடாது. அதுக்கு போய் சொல்லு. கிளாஸ் ரூமுக்குள்ளே மத அடையாளத்தை அலோவ் பண்ணிவிட்டு சாதி அடையாளத்தை நான் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் பிரச்சனை வரும். இந்த காலகட்டத்தில் கூட சில நிறைய இஸ்லாமிய குடும்பங்கள் ஹிஜாப் போடலையா, வெளியிலேயே போகாது, படிக்கவே போகாது அப்படின்னு சொல்கிற பேரண்ட்ஸ் கூட இருக்காங்க. அப்படின்னு பார்த்தா இது அடுத்த கட்டத்துக்கு கூட போகும். நிறைய கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸில் எல்லா கிளாஸ் ரூம்ஸ்லையும் ஜீசஸ் ஃபோட்டோ இருக்கும், சர்ச் இருக்கும். எதுக்கு வச்சுருக்கேன்? சர்ச் எதுக்கு, கிரைஸ்ட் எதுக்கு? வெளியில் வச்சுக்கோ, வீட்டில் வச்சுக்கோ. கிளாஸ் ரூமில் எதுக்கு சர்ச்? அவங்க கட்டுறாங்க சார். அப்போ அவங்க வந்து கல்வி கொடுத்தாங்க. அப்போ நான் இதை கட்டிட்டு வருவேன். இப்போ நான் கல்வி கொடுக்குறேன், இந்து அமைப்புகள் கல்வி கொடுக்குறாங்க. எவ்வளோ ஹிந்து ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. தமிழர் நேயர்களுக்கு அன்போடு நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவர்கள் பேசலாம். சார் வணக்கம். சார், நீதிபதி சந்துரு அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஒரு பரிந்துரையை வழங்கியிருக்கிறார். பள்ளிகளில் சாதி அடையாளங்கள் கூடாது, மாணவர்கள் அந்த சாதி ரீதியான கயிறுகள்லாம் கட்டிட்டு வரக்கூடாது, சாதியினுடைய பெயர்களை குறிப்பிடக்கூடாது, இது மாதிரிலாம் ஒரு நிறைய பரிந்துரைகளை கொடுத்துருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? ஆரோக்கியமான பரிந்துரைகள் தான், சந்தேகம் இல்லாமல். கடந்த ஆண்டு நாங்குநேரியில் தலித் ஒரு மாணவனும் மாணவியும், ஒரு அண்ணன் தங்கை 13-14 வயசு குழந்தைகள், அவர்கள் வகுப்பிலேயே படிக்கக்கூடிய சாதி இந்துக்களால் தாக்கப்பட்டார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் இத்தகைய போக்குகளை எப்படி களைய வேண்டும் என்பது குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் ஒரு குழுவை ஸ்டாலின் அரசாங்கம் நியமித்தது. அந்த குழு கொடுத்துருக்கக்கூடிய பரிந்துரை இன்ட்ரெஸ்டிங்லி சாதி அடையாளங்கள் மாணவர்கள் உடலில் இருக்கக்கூடாது. விபூதி வச்சுக்கலாம், நாமம் போட்டுக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம். அந்த திலக்குன்னு சொல்லக்கூடிய அந்த வெற்றி திலக்குன்னு ஒன்று போடுவாங்க. வட மாநிலம் தென் மாவட்டங்களில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதெல்லாம் தடை செய்யணும். மாணவர்கள் சைக்கிளில் சாதி பேரை ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க, அதை அலோவ் பண்ணக்கூடாது. சாதி அடையாளங்கள் எந்த விதத்திலையும் மாணவர்களிடம் இருக்கக்கூடாது அப்படின்னு தெளிவாக தான் ஒரு பரிந்துரையை, நீண்டதொரு பரிந்துரையை ஸ்டாலின் அவர்களிடம், முதலமைச்சர் ஸ்டாலினிடம் இவர் கொடுத்திருக்கிறார். நம்முடைய சந்துரு அவர்கள் கொடுத்திருக்கிறார். அரசு எப்படி செயல்பட போகிறது என்று தெரியவில்லை. எத்தனை பரிந்துரைகளை ஏற்றுப்பாங்க, எத்தனை பரிந்துரைகளை ஏற்றுக்க மாட்டாங்கன்றது நமக்கு புரியல. என்ன எத்தான் கொடுத்துருக்காங்க, பார்ப்போம், பொறுத்து என்ன நடக்கும். பாஜக அதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறார். இந்த தமிழிசை சவுந்தரராஜனும் ஹெச் ராஜாவும் செய்தியாளர்கிட்ட கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அது எப்படி நீங்கள் இப்படிலாம் சொல்லுவீங்க? அவங்க ரொம்ப தவறான ஒரு கருத்தை, நெற்றியில் திலகம் வைக்கக்கூடாதுன்றது, பொட்டு வைக்கக்கூடாது, பூ வைக்கக்கூடாது, சரி பொட்டு நாமம் விபூதியெல்லாம் வச்சக்கூடாதுன்ற துணியில் பேசுகிறேன். அந்த மாதிரி தடை விதிக்கலை. நல்லா புரிஞ்சுக்கணும். விபூதி வச்சுக்கலாம், குங்குமம் வச்சுக்கலாம், சந்தனம் வச்சுக்கலாம், நாமம் போட்டுக்கலாம், பட்டை போட்டுக்கலாம், அதுக்கெல்லாம் எந்த தடையும் இல்லை. ஆனால் திலக்குன்னு சொல்லக்கூடிய அந்த சாதி அடையாளத்தை காட்டக்கூடிய அந்த செம்மண் மாதிரி ஒன்று வைப்பாங்க, கேசரி கலரில் கூட வைப்பாங்க. அது ஏற்புடையதல்ல. ப்ளஸ் மாணவர்களுடைய பெயர்களில் சாதி இருப்பது, பள்ளிக்கூடங்கள் பெயர்களில் சாதி இருப்பது, இவற்றையெல்லாம் முழுவதுமாக அகற்ற வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. மொத்த பரிந்துரையும் வெளியிடப்படலை. ஒரு போர்ஷன் லீக் ஆகி ஹிந்து பேப்பரில் வந்தது. கம்ப்ளீட் ரெக்கமெண்டேஷன் என்னன்றது நமக்கு தெரியல. நம்ம பிஜேபி எதுக்குதுன்னா அது நல்லதுன்னு அர்த்தம். ஏன்னா இப்போ நாடு நல்ல நிலைமையில் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். சாதிய அடையாளங்களை எல்லோருக்கும் மீண்டும் ஏற்படுத்தி இந்து சமூகத்தை, இந்திய மக்களை இருகூறாக இல்லை பல கூறுகளாக பிளந்து ஒரு சாதியை இன்னொரு சாதியோடு ஒன்று மோதவிட வேண்டும், இல்லை என்றால் அடங்கி கிடக்க செய்ய வேண்டும். இப்படி கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணி தான் அவர்கள் இந்துத்துவாவை வளர்த்துருக்காங்க, இந்துத்துவா வெறிய. அதனால் சாதிக்கு எதிராக யார் பேசினாலும் சாதி அடையாளங்கள் கூடாது என்று யாராவது சொன்னால் பிஜேபிக்கு கோபம் பொத்துக்கொண்டு வரதான் செய்யும். பிஜேபியோட இந்த எதிர்ப்பை வைத்தே நீதிபதி சந்துரு கமிஷனை நாம் வரவேற்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ரிச்சிராஜா இதை மதத்தை எடுத்து பேசுகிறாரு. இது ஹிந்து விரோதமானது, இந்துக்களின் நம்பிக்கையை புண்படுத்தக்கூடியது. இது ஹிஜாப்புக்கு நீங்கள் இது பண்ணுறீங்கல்ல, ஆதரவு தெரிவிக்கிறீங்கல்ல, ஹிஜாபுக்கும் ஆதரவு தெரியக்கூடாது, ஹிஜாபை அலோவ் பண்ணக்கூடாது இவங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஆர்குமெண்ட் கரெக்டு தான். இதை வைக்கலன்னா அதையும் வைக்காதுன்னு தான் சொல்லணும். அது மத அடையாளம் சார்.
அப்போ எல்லா அடையாளத்தையும் அலோவ் பண்ணுங்கள். டர்பனை கூட எடுக்கணுங்க நீங்கள். அங்கே வந்து நிற்குது அது. இல்லை, சந்துரு கொடுத்தது சாதின்றதுக்காக இல்லை, அவங்க கொண்டு வந்து ஹிஜாபை வைக்கிறாங்கன்னா அந்த டிபேட் நீளுது. நான் ஹிஜாபை அலோவ் பண்ணுவேன், மத அடையாளத்தை வைக்க மாட்டேன்னா பிரச்சனை முத்துது. கண்டிப்பாக வந்து அங்கே வந்து அந்த பிரச்சனை வரதான் செய்யும். இல்லை, எந்த அடையாளம் சாதத்தையும் சேர்த்து உள்ளே கொண்டு வர முடியுமா? இல்லைங்க, நீங்கள் ஒன்று அலோவ் பண்ணிவிட்டு ஒன்று அலோவ் பண்ணலன்னா சிக்கல் வரும்னா எதையுமே அலோவ் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன தனிப்பட்ட முறையில் நீங்கள் கேட்டிங்கன்னா, சந்துரு பரிந்துரைகளை, நீதிபதி சந்துரு அவர்களுடைய பரிந்துரைகளை அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் நான் விரும்புகிறேன். ஆனால் இதில் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வருது, ஹிஜாப் மாதிரியான இஷ்யூஸ் வருதுன்னா அதுவும் பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். தேவைப்பட்டால் நீங்கள் ஹிஜாபுக்கும் பள்ளிக்கூடங்களில் தடை விதிக்க வேண்டும். இதை பண்ணிங்கன்னா அதை பண்ண. இங்கே தான் இந்துத்துவா வளருது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பிரச்சனை வந்து அவங்க மொத்தமாக அடையாளமே கூடாதுன்னு சொல்லலை, கல்வி நிலையங்களில் கூடாதுன்றாங்க, பள்ளிக்கூடத்துக்குள்ளே கூடாதுன்றாங்க. பள்ளிக்கூடத்துக்குள்ளே கூடாதும் போது நான் மத அடையாளத்தை அலோவ் பண்ணுவேன், சாதி அடையாளத்தை அலோவ் பண்ண மாட்டேன்னா சிக்கல் வர. இன்றைக்கி நாடு இருக்க சூழ்நிலையில் சிக்கல் வரதான் செய்யும். இதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரிலாம் யோசிக்க முடியாது. உங்கள் பகுத்தறிவை, உங்கள் முற்போக்கை உங்களுக்கு விருப்பப்பட்ட இடத்துல நீங்கள் நிறுத்திக்க முடியாது. ஹிஜாபை பற்றி நீங்கள் கரெக்டாக கிளப்புனீங்க. நீங்கள் இப்போ இதை பேசும்போது இந்த சந்துரு குழுவோட பரிந்துரைகளை அரசு ஏற்றுக்குதுன்னா அப்போ ஹிஜாபை பற்றின விமர்சனம் வந்தே தீரும். பிரச்சனை கிளாஸ் ரூமுக்கு வெளியில் ஒரு குழந்தை ஹிஜாபு போட்டுக்கிறத யாரும் தடுக்க போகிறது கிடையாது. கிளாஸ் ரூமுக்குள்ளே ஹிஜாபு வேணுமானா, சாதி அடையாளங்கள் வேணான்னா மத அடையாளங்களும் வேண்டாம், எடுத்துருங்க. எதற்காக மத அடையாளங்கள்? மதம்ன்றது நம்பிக்கை சார்ந்தது, சாதின்றது ஏற்றத்தாழ்வு. அதுவும் இது எப்படி போறது? இல்லை, அது உங்களோட வியாக்கியானம். வேறுபடுத்தி பார்க்கக்கூடியது எல்லாமே வந்து வேற்றுமை தான். இப்போ நான் வந்து அந்த திலகத்தை வச்சுக்கிறான், அவன் உன்னிலேருந்து நான் வேறுபட்டவன், கையில் கட்டுறான். அது யாரை என்ன பண்ணுது? கயிறில் கட்டுறது. ஹிஜாபு போடுறது யாரும் எந்த விதத்துலையும் கெடுக்கல. ஆனால் அது சிக்கலாகும்போது ஹைகோர்ட் என்ன சொல்லுது? எடுந்தது. இப்போ நீங்கள் வந்து இந்து மதத்துக்குள்ளே சாதிய வேறுபாடுகளை களையணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டு ஒரு கமிட்டியை போடுது, ஹைகோர்ட் ஜட்ஜி தலைமையில் ஒரு கமிட்டியை போடுது. அடையாளங்கள் எல்லாத்தையுமே எடுக்கணும்னா அது நான் என்ன சொல்ல வரேன், இந்த விவாதம் அங்கு நீளுவது தவிர்க்க முடியாததுன்றான். புரிஞ்சுக்கோங்க. ஓப்பன் மைண்டாக தான் நீங்கள் அதை யோசிக்கணும். உங்களை நீங்கள் கதவுகளை மூடிக்க முடியாது. சாதி அடையாளத்தை தான் நாங்கள் எடுக்க சொன்னோம், மத அடையாளத்தை எடுக்க சொல்லலைன்றது தவறான வாதம். இங்கே தான் போய் நீங்கள் ஆர்எஸ்எஸ் கிட்ட தோற்று போகிறீங்க. இங்கே தான் இந்துத்துவ சக்திகளிடம் நீங்கள் அடி பண்ணிக்கிறீர்கள். திரும்பவும் சொல்கிறேன், கிளாஸ் ரூம்ன்றது வந்து எந்த வேறுபாடுகளும் இல்லாமல் இருக்கக்கூடியது. பன்முகத்தன்மை என்பது வேறு, அடையாளங்கள் என்பது வேறு. இதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். இல்லை எல்லாத்தையும் அலோவ் பண்ணு. சீக்கியர்களுக்கு நீ டர்பன் வைக்க அலோவ் பண்ண, இராணுவம் வரைக்கும் போச்சு. ஹெல்மெட்டு கூட போட முடியாது. நீ இங்கே இல்லை, லண்டனில் நீ வந்து சீக்ஸ் வந்து ஹெல்மெட் போடாமல் தான் ஓட்டுறான். இங்கே கூட நீங்கள் ஹெல்மெட் போடாமல் போனீங்கன்னா போலீஸ்காரன் அவங்களை பிடிப்பான். ஆனால் அவன் சர்தார்ஜியை பிடிக்க மாட்டான். ஏன்னா அது அவனுடைய மத அடையாளம். எங்கே வந்திருக்கு? கிளாஸ் ரூம் வரைக்கும் வந்திருக்கு. ஒரு சின்ன குழந்தை வந்து தலையில் கொண்டை போட்டுட்டு தான் உட்காந்துருக்கோம். டர்பனோட பையன் உட்காந்துருப்பான். கேட்க முடியாது நீங்கள், அது மத அடையாளம். இப்போ சந்திரகுழுவோட பரிந்துரைகளை நீங்கள் பற்றி விவாதிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, சந்திரகுழுவின் பரிந்துரைகளை நீங்கள் கண்டிப்பாக விவாதிக்க வேண்டும். ஆனால் ரொம்ப விவாத நீளுமே ஆனால் அது ஹிஜாபில் வந்து முடியும், டர்பனில் வந்து முடியும். அது தவிர்க்க முடியாது. அந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட இடத்துல அந்த விவாதத்தை நிறுத்திக்கிட்டு நீங்கள் ஆமாம் ஓட்டுக்குள்ளே சுருங்குற மாதிரி சுருங்கிட முடியாது. இல்லை, இதை பெருசுபடுத்தி பார்க்கணுமா? இப்போ சாதி ரீதியில் தான் அதிகமாக இங்கே பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. மத ரீதியில் அவ்வளோ நம்ம பார்க்க முடியல இந்த காலகட்டத்தில். யார் சொன்னால் ஹிஜாப் பிரச்சனை எங்கே வந்தது? இப்போ நீங்கள் இதில் கையை வச்சுன்னா அவன் அதில் கையை வைப்பான். திரும்ப திரும்ப சொல்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. பள்ளி அறைகளுக்குள், கல்விக்கூடங்களுக்குள், கிளாஸ் ரூம்ஸ்குள்ளே எந்த அடையாளமும் இல்லாமல் இருப்பது என்பது சாலச்சிறந்தது. அது மத அடையாளமோ சாதி அடையாளமோ ரெண்டுமே. நான் மறுபடியும் கேட்குறது தான், சாதி ஆபத்தையும் மத ஆபத்தையும் பொறுத்து பார்க்கணும். கண்டிப்பாக வேற்றுமைன்னு வந்து முடியும் போது நீங்கள் பொறுத்து தான் பார்க்கணும். இங்கே இப்பயும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் எத்தனை தடவை கேட்டாலும் பள்ளிக்கூடத்துக்கு வெளியில் அவன் போடுறதை யாரும் தடுக்க முடியாது. கிளாஸ் ரூமுக்கு வெளியில் ஹிஜாபை வந்து கிளாஸ் ரூமுக்கு வெளியில் போடுன்னு தான் சொன்னான். கிளாஸுக்குள்ளே வரும்போது யூனிஃபார்ம் எல்லாருக்கும் ஒன்று தான். அதில் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வரக்கூடிய எந்த ஃபிட்டிங்கையும் அலோவ் பண்ண முடியாதுன்றது தான் கர்நாடகாவில் வந்த பிரச்சனை. அங்கே தான் 3 ஜட்ஜ் பெஞ்ச் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குது. என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ஹிஜாப் அலோவ் பண்ணுறதுல தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். எனக்கு ஒன்றும் அதில் ஆட்சேபனை இல்லை. பட் நீங்கள் சாதி அடையாளங்களை எடுக்கும் பொழுது இந்த அடையாளத்தை மட்டும் ஏன் அலோவ் பண்ணுறீங்க, மத அடையாளத்துலேருந்து கேள்விகள் எழுமையானால் அப்போ நீங்கள் ஹிஜாப் ஆதரிக்க முடியாது. மதத்தின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு பார்ப்பதில்லை சார். நீங்கள் இந்த ஏற்றத்தாழ்வு ஏற்றத்தாழ்வு வருது இல்லைங்க. இந்த கதையே வேணான்றாங்க. இந்த ஏற்றத்தாழ்வை போதிக்குதா இல்லையான்றது உங்கள் ஆர்குமெண்ட்டு. டிஃப்ரென்ஷியேட் ஆகுதா ஆகலையா, அதுக்கு பதில் சொல்லுங்கள். அங்கே ஒரு வேற்றுமை வருதா இல்லையா? இப்போ கயிறு கட்டிக்கிறான்ல, அது யாரை பாதிக்குது? உனக்கு எதனால் பாதிப்பா? நான் கயிறு கட்டிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன்.
உங்களுக்கு அது அவனுடைய நம்பிக்கை, ஹிஜாப் போறது என்னுடைய நம்பிக்கை. அப்போ அதையும் விட்டுப்போ இதையும் விட்டுப்போ. சாதின்றது கீழே மூக்க தொடாத வரைக்கும் இல்ல சார், அது அவங்க நம்பிக்கை, என் நம்பிக்கை. சாதின்றது நீ கீழே நான் மேலான்னு காட்டுறது. அது நீங்க சொல்றீங்க. அவன் நீ உன்னோட அடையாளத்தை போட்டுன்னு வரத நான் ஒன்றும் தடுக்கலையன்றான்ல. சாதியவாதிகள் என்ன சொல்றாங்க, நான் என் அடையாளத்தை போடுறேன், நான் உன்னை விட மேலானவன்னு நான் எங்கே காமிச்சேன், நீ உன் அடையாளத்தை போட்டுக்கோ, நீ ஒரு கயிறு கட்டிக்கோ, நீ பூநூலுக்கு மாதிரி நீ ஏதோ ஒன்று போட்டுக்கோ, கழுத்தில் ஒரு கொட்டையை போட்டுக்கோ, இல்லை தலைப்பா கட்டிக்கோ, நான் என்ன வேணாம் நான் ஒன்றும். நீங்கள் எதை ஒன்று அலோவ் பண்ணிவிட்டு ஒன்று அலோவ் பண்ணலைன்னா பிரச்சனை வரதான் செய்யும். இது ஏற்றத்தாழ்வு, இது சாதி மதம், இது ரெண்டும் ஆபத்து. இது ஆபத்து இல்லை, இது குறுகிய ஆபத்து. சாதியவாதம் ஆபத்து இல்லை, மதவாதம் ஆபத்து அப்படின்றது ரொம்ப ரொம்ப தவறான வாதம். ரெண்டுமே ஆபத்தானது தான். அஃப்கோர்ஸ் மதவெறி ரொம்ப கூடுதலான ஆபத்தானது. மறுபடியும் நான் சொல்ல வர ஒரு பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்க மறுக்கிறீங்க. அதாவது கிளாஸ் ரூமுக்குள்ளே எந்த அளவுக்கு அலோவ் பண்ணலாம், அலோவ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதில் சொல்லு. கிளாஸ் ரூமுக்குள்ளே மத அடையாளத்தை அலோவ் பண்ணிவிட்டு சாதி அடையாளத்தை நான் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் பிரச்சனை வரும். 10 வருஷத்துக்கு முன்னாலனா பிரச்சனை இல்லை. இன்றைக்கி ஐடென்டிஃபிகேஷன் அவன் ஐடென்டிட்டியை தூக்கி வச்சு ஆடுறான். இன்றைக்கி கண்டிப்பாக பிரச்சனை வந்தே தீரும். சந்திரகுழு பரிந்துரைகளில் இருக்கக்கூடிய சில அம்சங்கள் இப்போ அவன் கரெக்டாக ஹிஜாபை கையில் எடுக்கிறான்ல. ஹிஜாபை இந்த கவர்மெண்ட் அலோவ் பண்ணிவிட்டு சாதி அடையாளங்களை அலோவ் பண்ணலன்னா சிக்கல் வெடிக்கும். இது ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு சிக்கல் தான் இது. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாலனா அப்போ எல்லாம் ஒழுங்காக இருந்தோம். இன்றைக்கி மதவெறி தலைவரிச்சு ஆடுது. சிறுபான்மையின மக்களை நோண்டணும்னு தான் இவன் நோக்கமே. அதுக்கு ஈக்குவலாக சாதி வரியும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. சாதி அடையாளங்களை அலோவ் பண்ண மாட்டேன், ஹிஜாப் போட்டு வர்றது பிரச்சனை இல்லைன்னா பெரிய கலவரம் வெடிக்கும், பெரிய அளவில் பிரச்சனை வரும். அரசுக்கு சிக்கல் அது. எதையும் அலோவ் பண்ணாதீங்கன்றான். ஸ்கூல்ஸில் யூனிஃபார்மை தவிர எதுவுமே இருக்கக்கூடாது, அது யாராக இருந்தாலும். இன்ஃபேக்ட் என்ன கேட்டிங்கன்னா விபூதி, ருத்ராட்ச கொட்டை எல்லாத்தையுமே எடுங்க. நான் இந்த காலகட்டத்தில் கூட சில நிறைய இஸ்லாமிய குடும்பங்கள் ஹிஜாப் போடலையா வெளியிலேயே போகாது, படிக்கவே போகாது அப்படின்னு சொல்கிற பேரண்ட்ஸ் கூட இருக்காங்க. அது சிக்கல் தான், நான் மறுக்கலை. ஹிஜாபை போடுறதால தான் ஒரு பெண் குழந்தைக்கு படிப்பு கிடைக்கும்னா போட்டுட்டு வரட்டும், தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் சாதி அடையாளங்களை தடுக்கிறேன்னு போது இதை ஏன்டா தடுக்கலைன்ற வாதம் இந்துத்துவ அமைப்புகளிலிருந்து எழும். அப்போ எப்படி அதை சமாளிக்க போகிறீங்க? பொது புத்தியில் ரெண்டும் ஒன்றாக தான் பார்க்கப்படும். ஹிஜாபு போடாமல் ஒரு பெண் குழந்தைய வெளியில் அனுப்ப மாட்டேன்றாங்க, உண்மை. கல்வி முஸ்லீம்கள் மத்தியில் இஸ்லாமிய சமூகத்தோட பெரிய பிரச்சனையாக இருக்குன்றது உண்மை. பெண்களோட கல்வி இல்லைன்னா அந்த சமூகம் பின்தங்கிடுன்றது உண்மை. நாடு விடுதலைக்கு பிறகு 77 வருஷம் ஆன பிறகும் முன்னேற வேண்டிய அளவுக்கு அந்த மக்கள் முன்னேறலை அப்படின்றதெல்லாம் உண்மை. ஹிஜாபால் மட்டும்தான் அந்த குழந்தையோட கல்வி தடைப்படும்னா தாராளமாக அந்த குழந்தை ஹிஜாபை போட்டுட்டு வரட்டும் தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் சாதி அடையாளங்களை குறித்த இத்தகைய பரிந்துரைகளை அரசு ஏற்றுக்கொள்ளுமே ஆனால் அங்கே அது ஹிஜாப் வரை நீளுவது தவிர்க்க முடியாது. அப்போ ஒன்று எதையுமே கை வைக்காத விட்டுரு, போட்டோம் அவன் எதனா போட்டோம். நான் ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணலை, அதை புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்ல வருது என்னென்னா, இன்றைய காலகட்டம் ஒரு ஆழமான இஸ்லாமிய வெறுப்பு இந்துக்களில் பலர் மத்தியிலையும் மெல்ல மெல்ல வேரூன்ற ஆரம்பித்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்து மதத்தின் சாபக்கேடான அந்த சாதிய கட்டமைப்புக்குள்ளே அந்த அடையாளங்களை சுமந்துக்கிட்டு மாணவர்கள் பள்ளி அறைகளுக்குள் வகுப்பறைகளுக்குள் வரக்கூடாது என்றெல்லாம் விதிகள் வகுக்கப்பட்டால் அது விவாதத்தை ஹிஜாபை நோக்கி திருப்பினால் ஆச்சரியமில்லை. அப்போ பிரச்சனை பெருசாக வெடிக்கும். பட் அப்படி நம்ம பண்ணனா அது அப்படி இல்லைன்னு நம்ம பிரேக் பண்ணி தானே ஆகணும். பட் அதுக்கு சப்போர்ட் பண்ணி ஹிஜாபை அலோவ் பண்ணுவேன், இந்த அடையாளத்தை அலோவ் பண்ண மாட்டேன்னா பண்ண முடியாது, தோற்றுருவீங்க. அந்த இஸ்லாமிய சமூகமும் இறங்கி வரணுங்க. பெண் கல்விக்கு உங்களுக்கு கல்வி முக்கியமா, உங்களோட மத பழக்கங்கள் முக்கியமா? சார் அவங்களுடைய நம்பிக்கை சார் அது. இது என்னோட நம்பிக்கை. மறுபடியும் நீங்கள் வந்தே இடத்துல தான் நிற்கிறீங்க. நீங்கள் ஒரு முன்முடிவோடு தான் நீங்கள் விவாதங்களை நடத்துகிறீங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரகுழு பரிந்துரைகள் ஆரோக்கியமானவை என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் அந்த விவாதத்தை பிஜேபி விஷமத்தனமாக சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக திருப்புகிறது, ஹிஜாபை நோக்கி நீட்டச் செய்கிறது என்றால், அவங்க விஷமத்தனமாக திருப்புகிறது என்றால் அந்த திருப்புறதுக்கு நம்ம பண்ணிக்கணுமா? இல்லை, உங்களுக்கு நீங்கள் யதார்த்தம்னு ஒன்று இருக்குது. அவங்க விஷமத்தனமாக தான் பண்ணுறாங்க, பணியணுமான்னு நீங்கள் கேட்குறீங்க. பணியாமல் இருந்தீங்கன்னா என்ன நடக்கும் சொல்லுங்கள்? பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி, பிஜேபியோட பாலிடிக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா நான் சொல்கிறது புரியும். அவன் எந்த பிரச்சனை ஆரம்பித்தாலும் இஸ்லாமியர்கள் வீட்டு வாசலில் கொண்டு போய் நிறுத்துவான். சாதி அடையாளம் வேணான்னா மத அடையாளம் எதுக்கிட அவனுக்குன்னுவான். பெண் கல்வி குறித்த அக்கறை பொது சமூகத்துக்கு அரசுக்கு எந்த அளவு இருக்கிறதோ குறிப்பிட்ட சமூகத்துக்கும் அந்த அளவு இருக்க வேண்டும். ஸ்கூல் வாசல் வரைக்கும் தானே போட வேணான்றோம். ஸ்கூலுக்கு கொண்டு போகும்போது ஹிஜாப் போட்டுக்கோங்க,
கிளாஸ் ரூமுக்குள்ளே போகும்போது மட்டும் வேணாம், கிளாஸ் ரூமை விட்டு வெளியில் வரும்போது போட்டு கூட்டணும். இதுதான் உன் குழந்தையோட படிப்புக்கு தடையாக இருக்குன்னா அரசு எவ்வளோ தூரம் இறங்கி வருதோ அதே மாதிரி சம்மந்தப்பட்டவர்களும் இறங்கி வர வேண்டும். அந்த பொறுப்பு அவங்களுக்கு இருக்குன்றதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? கொஞ்சமாவது அது குறித்து உங்களுக்கு அக்கறை இருக்கா? அவங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்குல்ல. இப்போ நம்ம எந்த அளவு கவலைப்படுறோம்? அவர்கள் 15% மக்கள், சிறுபான்மையின மக்கள் நல்லா இல்லைன்னா பெரும்பான்மையின மக்கள் நல்லா இருக்க முடியாது. எல்லாருக்கும் தெரியும். 77 வருஷம் சுதந்திரத்துக்கு பிறகும் கல்வி, வேலைவாய்ப்பு, மருத்துவம், வீட்டு வசதி, சுகாதாரம், இது எல்லாமே முஸ்லீம்கள் பின்தங்கி தான் இருக்காங்கன்றதுல யாருக்கும் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் அதை தான் சொல்லுது. மனசாட்சி உள்ளவன் எல்லாரும் அதை ஏற்றுப்பான். ஆனால் எதிர்த்தரப்பில் ஹிந்துத்துவா வெறி இவ்வளோ தூரம் வளர்ந்து வரும்பொழுது ஒரு சின்ன காம்ப்ரமைஸாக நீங்கள் ஏன் பள்ளி அறைன்றது வகுப்பறைகளுக்குள்ளே பெண் குழந்தைகளுக்கான தங்களுடைய அடையாளங்களை யூனிஃபார்மோட மட்டும் நிறுத்திக்கணும்னு ஏன் அவங்களும் யோசிக்கக்கூடாது? நான் இறங்கியே வரமாட்டேன், ரிஜிடாக தான் இருப்பேன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க சார். இல்லை சார், அப்படி போனால் அநீதிக்கு ஒத்து போகிற மாதிரி ஆகாதாங்க. ஏன்னு கேட்குறேன்னா, இப்போ ஹிஜாப் போடுறது அவங்களுடைய கடமை. காவி துண்டு அவன் போடுறான்றதுக்காக நான் வீம்புக்குன்னு போட்டு வரேன்றான். இல்லைங்க, நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. நீங்கள் உங்களை மாற்ற முடியாது. நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இன்றைய காலகட்டத்தின் பின்புலத்துலேருந்து இதை பாருங்கன்றான். இந்த நெருக்கடி கவர்மெண்ட்டுக்கு ஏன் வருது? சாதி அடையாளங்களை சுமந்துக்கிட்டு பசங்க போகிறாங்க. ஒரு 13 வயசு பையனையும் அவன் தங்கச்சியையும் வெட்டுறானுங்க. சாதி அடையாளங்களை கையில் கட்டிக்கிட்டு வரான். அப்போ கவர்மெண்ட் வேறு வழி இல்லாமல் ஃபோர்ஸ் டு கான்ஸ்டியூட் அ கமிட்டி. என்ன பண்ணலாம் இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்குன்னு. இப்போ எல்லா அடையாளத்தையும் அவன் எடுன்றான். எல்லா அடையாளத்தையும் எடுன்னும் போது இது என்னுடைய மதம் சம்மந்தப்பட்டது, நான் எடுக்க மாட்டேன்னு யாராவது சொல்கிறாங்கன்னா அங்கே சிக்கல் வருதுன்ற நான் திரும்பவும் சொல்கிறேன். இது கிளாஸ் ரூமுக்கு உள்ளே மட்டும்தான் சொல்கிறோம். கிளாஸ் ரூம் வெளியில் அவங்க போடுறத யாரும் தடுக்கலை. இல்லை கிளாஸ் ரூம் வெளியில் ஒரு பையன் கயிறு கட்டுறதையோ திலகம் வச்சுக்கிறதையோ யாரும் தடுக்கலை. கிளாஸ் ரூமுக்குள்ளே நான் ஹிஜாப் போடுவேன், நீ கயிறு கட்டக்கூடாதுன்னா சிக்கல் வந்தே தீரும். ஏன்னா இன்றைக்கி மதவாத சக்திகள் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. நீங்கள் இதை புரிஞ்சுக்காமல் இது என்னோட கடமை, இது எனக்கு இது அநீதி இப்படிலாம் பேசிங்கன்னா நீங்கள் பேசிகிட்டே போக வேண்டியதான். அடிப்படையில் பெண் கல்வியோட தரத்தை இன்னும் கீழே கொண்டு போகும். மதவாத சக்திகளோட வளர்ச்சிக்கு அது இன்னமும் உறுதுணையாக தான் இருக்கும். வகுப்பறைன்றது எல்லாருக்கும் ஒன்று தான். எந்த அடையாளமும் அங்கே இல்லாமல் இருக்கிறது எல்லாருக்கும் நல்லது. அது சாதி அடையாளமும் மத அடையாளமும் எதுவாக இருந்தாலும் அங்கே கூடாது. இந்த பொதுவான விஷயத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அது எல்லாருக்கும் நல்லது. நான் ஹிஜாப் அலோவ் பண்ணுவேன், ருத்ராஜ கோட்டையை அலோவ் பண்ண மாட்டேன், ஹிஜாப் அலோவ் பண்ணுவேன், திலக்க அலோவ் பண்ண மாட்டேன், ஹிஜாப் அலோவ் பண்ணுவேன், கையில் கட்டுற கயிறை அலோவ் பண்ண மாட்டேன்னா பெரிய சிக்கல் வெடிக்கும். பெரிய அளவில் சிக்கல் வெடிக்கும். இது எதுக்கு இந்த பிரச்சனை? கிளாஸ் ரூமை ஐசோலேட் பண்ணுங்கள் கம்ப்ளீட்டாக. படிக்க தானே போகிறேன், இந்த கருமெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தா இது அடுத்த கட்டத்துக்கு கூட போகும். நிறைய கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸில் எல்லா கிளாஸ் ரூம்ஸ்லேயும் ஜீசஸ் ஃபோட்டோ இருக்கும், சர்ச் இருக்கும். எதுக்கு வச்சுருக்க? சர்ச் எதுக்கு? கிரைஸ்ட் எதுக்கு? வெளியில் வச்சுக்கோ, வீட்டில் வச்சுக்கோ. கிளாஸ் ரூமில் எதுக்கு சர்ச்? அவங்க கட்டுறாங்க சார். அப்போ நான் கல்வி கொடுத்தாங்க சார். அப்போ நான் இதை கட்டிட்டு வருவேன். இப்போ நான் கல்வி கொடுக்குறேன், இந்து அமைப்புகள் கல்வி கொடுக்குறாங்க. எவ்வளோ ஹிந்து ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் கல்வி கொடுக்குறாங்க. கொடுத்ததை நம்ம மறந்துட முடியுமா? அது யாரும் தானே கொடுத்தாங்க. கிறிஸ்துவ ஸ்கூலில் தான் படித்தேன். ஏன்னா எந்த கிறிஸ்துவ அடையாளத்துக்கு அவங்க உட்படுத்தலையே. நான் 12ஆம் கிளாஸ் வரையும் கிறிஸ்துவ கல்லூரியில் கிறிஸ்துவ பள்ளிக்கூடங்களில் தான் படித்தீங்க. எனக்கு எந்த வகுப்பறையிலையும் கிரைஸ்ட் கிடையாது, எந்த வகுப்பறையிலையும் சிலுவை கிடையாது. இல்லை சார், எந்த பிரச்சனை என் வாத்தியார் பால் வாத்தியார், வின்ஸ்டன்ட் பால் அவர் பேர், விபூதி வச்சுட்டு வரலன்னு அடிப்பார். அதான் சார், அதனால வரல சார். நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு அதை காதலியே நீங்கள் வாங்க மாட்டேன்றீங்களே. இல்லை, நீங்கள் சொல்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். அதுக்காக அவங்களுக்கு நம்ம பயந்து போகணும். அநீதிக்கு அநீதி செய்யறது அநீதியே இல்லைங்க. இது எப்படி அநீதின்றது சார்? வீம்புக்காக 8 மணி நேரம் வாட் எவர் இட் இஸ் 8 மணி நேரம் வகுப்பறைக்குள்ளே எந்த அடையாளமும் இல்லாமல் இருடா அப்படின்னா, நான் எனக்கு மத அடையாளத்தை ஹிஜாப் போட்டு தான் என் குழந்தைய அனுப்புவேன். ஆனால் அவன் ருத்ராட்ச கொட்டை போட்டுன்னு வரக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா கவர்மெண்ட் அதை அனுமதிக்குது அப்படின்னா, அந்த பரிந்துரையை ஏற்றுக்குதுன்னா அதுக்கு யாராவது எதிர்ப்பு தெரிவிப்பாங்கன்னா அப்போ நான் அமைதியாக இருப்பேன். இதை எடுக்கணுன்னா அதையும் எடுக்கணுன்னா அப்போ நான் பொங்கி எழுவேன்னா அது என்ன கதை? பெண் கல்விக்கான முக்கியத்துவம் என்பது சிவில் சமூகத்திடமிருந்தும் அரசாங்கத்திடமிருந்தும் முற்போக்காளர்களிடமிருந்து எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவு குறிப்பிட்ட சம்பந்தப்பட்ட மத பிரிவினரிடமிருந்தும் வர வேண்டும். அவங்க நாங்கள் பழமைவாதத்திலேருந்து வெளியில் வரமாட்டோம், இது எங்கள் மத அடையாளம்னு சொல்லிக்கிட்டு அவங்க அடம் பிடிச்சாங்கன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இதை புரிஞ்சுக்கோங்க. இஸ்லாமிய சமூகத்தின் மிகப்பெரிய பிரச்சனை கல்வி, பெண் கல்வி. இஸ்லாமியர்கள் பெரிய அளவில் பின்தங்கி இருப்பது காரணம் அவங்களுக்கு கல்வி இல்லாமல் போனது. அதனால் அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை. அலுவலகங்களில், வர்த்தகத்தில், வியாபாரத்தில், உயர்கல்வியில் எங்கேயுமே இல்லை. அந்த நிலைமையை மாற்ற தான் எல்லாரும் போராடுறோம், விரும்புகிறோம்.
அப்போ இந்த மாதிரியான காம்ப்ரமைஸை நாங்கள் வந்து பண்ண மாட்டோம்னு சொன்னாங்கன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒத்துழைப்பு குறிப்பிட்ட சமூகங்களிடமிருந்தும் வர வேண்டும். அரசு மெயின் பொறுப்பு அரசாங்கத்துக்கிட்ட ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த குறிப்பிட்ட சமூகமும் அதுக்கு ஒத்துழைக்கணும். ஹிஜாபு போட அனுமதிக்கலன்னா என் குழந்தைய நான் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறாங்கன்னா ஐம் சாரி, அது ரொம்ப தப்பான அணுகுமுறை. இதை தைரியமாக சொல்கிறதுக்கு முற்போக்காளர்கள் முன் வரணும். உன் மத அடையாளத்தை எந்த விதத்திலும் நான் குறைச்சி மதிப்பிடலை, இதை குறை சொல்லலை. வகுப்பறைக்குள்ளே மட்டும் அதை வேண்டான்னு சொல்லும்போது அதை நான் அப்படி தான் வைப்பேன் நீங்கள் சொன்னீங்கன்னா கல்வியை பாதிக்கும். நீங்கள் பின்தங்கி இருப்பதை யாராலையும் உங்களை மேலே கொண்டு வர முடியாது. பாதிப்பு உங்களுக்கு தான். இதை புரிஞ்சுக்கோங்க நீங்கள். ஆகவே இந்த சந்திர குழு பரிந்துரைகளை அமல்படுத்துவதில் இவ்வளவு சிக்கல்கள் கண்டிப்பாக வரும். ஏன்னா அவர்கள் விஷமத்தனமாக அப்படித்தான் அதை கொண்டு போவார்கள். மதவாத சக்திகள் விஷமத்தனமாக அப்படித்தான் கொண்டு போவார்கள். அது ஏன் இடம் கொடுக்குறீங்க அதுக்குன்ற? நான் இடம் கொடுக்காதீங்க அதுக்கு. பட் இது இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு கில்ட்டையோ இல்லை ஒரு திகிலையோ கொண்டு வரும். ஏன்னா பெரும்பான்மை மக்கள் விரும்புறாங்க. எத்தனை இஸ்லாமிய குழந்தைகள் வந்து ஹிஜாப் போட்டு வராங்க? அது போடாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க? நிறைய போட்டுட்டு வராங்க சார். இன்னொன்று, அது போடாமல் இருக்கிறதால அதை விரும்பக்கூடியவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? நீங்கள் கணக்கெடுப்பு எடுத்து பார்த்தீங்களா? நீங்கள் கணக்கெடுத்து பார்த்துருக்கீங்களா? அதுக்காக இவங்க விரும்புறத நம்ம தப்பு அப்படின்னு சொல்றாங்க. அகைன் மறுபடியும் வந்து இங்கே தான் நிற்குது. இது கிளாஸ் ரூம். வான் விருப்பம் ஏன் விருப்பம் ரெண்டுத்துக்கும் இடம் கிடையாது. ரூல்னா எல்லாருக்கும் ரூலு. அது உடன்பட்டு வாருங்கள். ஆகவே இது அகைன் 30 வருஷத்துக்கு மேலே 20 வருஷத்துக்கு மேலே இந்த பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு குழந்தை ஒரு ஸ்கூலில் போய் அமெரிக்காவில் கூட ஒரு பள்ளி மாணவர்களோட ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா நாடு சேர்ந்த பள்ளிகளும் இருப்பாங்க. ஆப்பிரிக்கா குழந்தை இருக்கும், ஐரோப்பிய குழந்தை இருக்கும், இந்தியா குழந்தை இருக்கும். இன்வேரியபிளி ஒரு முஸ்லீம் குழந்தைய 2 முஸ்லீம் குழந்தையா இருக்கும். அது ஹிஜாப் போட்டுட்டு தான் இருக்கும். அங்கெல்லாம் அது யாருமே தடுக்கலை. ஏன்னா அந்த நாகரிகமான நாடுகள் அது. இங்கேயும் நம்ம அப்படி தான் இருக்கோம் இப்பயும். ஆனால் நீ இந்த அடையாளத்தை எடுக்கும்போது அவன் அந்த அடையாளத்தை எடுனா எடு. இந்த ஸ்கூலில் 6 மணி நேரம், அந்த ஒரு நாளைக்கு 6 hours அதிகபட்சம். அப்போ அது இல்லாமல் இருக்கிறதுல உனக்கு என்ன கஷ்டம்? என்ன நீ வெளியில் போகும்போதெல்லாம் எங்கேயுமே போட்டு போகக்கூடாது. ரோட்டில் இப்போ ஃப்ரான்ஸில் வந்து பர்தா போட்டு போக முடியாது. இங்கே ரோட்டில் பர்தா போட்டு போக முடியாது. அந்த மாதிரி யாரும் சொல்லலையே. அது உங்கள் அடையாளம். வகுப்பறைக்குள்ளே போடாதீங்கன்னு தானே சொல்கிறாங்க. அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களின் விடுதலைக்காக போராடும் பொழுது அரசாங்கங்களும் முற்போக்காளர்களும் போராடினால் மட்டும் போதாது. சம்பந்தப்பட்ட சமூகத்தினிடமிருந்தும் ஒத்துழைப்பு வேண்டும். இல்லைன்னா எந்த மாற்றமும் வராது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் சொல்லப்போனால் வகுப்பாத சக்திகளுக்கு இது இன்னும் தூண்டுகோலாக அமையும். நிறைய விஷயங்களை பகிர்ந்து நன்றி.